கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆனால் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வருகைக்கு பிற்பாடு இதே பூமியில் இயேசு இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரமாகிய எருசலேமை தலைநகரமாக கொண்டு முழு பூமியையும் ஆண்டவர் 1000 வருஷம் ஆளுகை செய்வார். அவரோடு கூட நாமும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் கூட ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். யார்? கர்த்தருடைய பகிரங்க வருகைக்கு பிற்பாடு, அதாவது கர்த்தருடைய பகிரங்க வருகையின் போது அர்மகதோன் என்கிற மிக பெரிய பயங்கரமான ஒரு யுத்தம் இந்த பூமியில் நடக்கும். அதை குறித்து நாம் வேறு ஒரு பதிவில் நாம் விளக்கமாக பார்க்கலாம். அந்த அர்மகதோன் யுத்தத்தில் இயேசுவோடு கூட நாமும் கூட ஆண்டவரோடு கூட போர் வீரர்களாக இருப்போம். இந்த பூமியில் ஏற்கனவே ரகசிய வருகையில் கைவிடப்பட்ட துன்மார்க்கர்கள், புறஜாதியார், இந்த பூமியில் இருக்கிற அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் எல்லாரும் இந்த பூமியில் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக முழு பூமியுமே, முழு உலகத்தின் ஜனங்களும் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி யுத்தத்துக்கு வருவாங்க. அதாவது அந்த அர்மகதோன் யுத்தத்தில், பகிரங்க வருகையில். அப்பொழுது கர்த்தர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் அந்த துன்மார்க்கர்களை என்ன செய்கிறாரு? வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பட்டயம் என்றால் ஈட்டி, வில்லு, அம்பு, வாள் அப்படி அல்ல. தேவனுடைய வாயில இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. அது ஆவிக்குரிய அர்த்தம். கர்த்தர் ஆவிக்குரிய ரீதியில் தான் அந்த துன்மார்க்கர்கள் எல்லாரையும் அவர் நியாயம் தீர்த்து அந்த அருவருப்பான ஜனங்கள், அந்த பாவிகள், புறஜாதிகள் எல்லாரும் கொல்லப்படுவார்கள். நல்லா கவனிங்க. நியாய தீர்ப்புனா அவங்க கொல்லப்படுறாங்க. அவங்க மாம்ச சரீரம் அழியுது. அதாவது நித்திய நியாய தீர்ப்பு அப்போதைக்கு இல்லை, அவர்கள் எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. அவ்வளோதான். அதாவது பாதாளத்தில் நியாய தீர்ப்புக்காக அவங்க அடைச்சி வைக்கப்படுவாங்க. இவ்வளவும். அதற்கு பிறகு 20வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்ப்போம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சொற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். எவ்வளோ அருமையான வார்த்தை. அதன் பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சாத்தானை பிடிச்சி அதில் துன்மார்க்க ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. அடுத்த கேட்டவன் சாத்தான் தானே, அவங்களுக்கு அந்த பிசாசை பிடிக்கிறாரு. அதில் எழுதப்பட்டிருக்கிறது பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். பழைய பாம்பு யார்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வஞ்சித்த அந்த சர்ப்பம். அந்த சர்ப்பம்னா அது எழுத்தின்படியான மாம்ச பிரகாரமான பாம்புல, அந்த பாம்புக்குள்ளே இருந்து பிசாசு கிரியை செஞ்சிச்சு. அந்த பழைய பாம்பு, அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த சாத்தான், அது பாம்பு, அந்த வலு சர்ப்பம், அதாவது சாத்தானை ஆண்டவர் பிடிச்சு என்ன செய்கிறாங்கன்னா, ஏசப்பா அதை சங்கிலியால் கட்டி பாதாளத்தில் போட்டு முத்திரை போட்டு அடைச்சி வச்சுடுறாரு. அதாவது இந்த பூமியில் சாத்தான் கிடையாது. அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் பூமியில் சாத்தான் இல்லை. பாதாளத்தில் அவனை கட்டி போட்டாச்சு, முத்திரை போட்டாச்சு. அப்போ அந்த 1000 வருஷம் அளவும் பூமி சமாதானமாக இருக்கும். இப்போ பிசாசு தானே, சோதனைக்காரன் தான் எல்லாரும் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக அவன் கிரியை செய்கிறான், இடர பண்ணுறான். நிறைய காரியங்களை அவன் செஞ்சு நமக்கு வேதனைகள், வலிகள், கஷ்டங்கள், வியாதிகள், இன்னுமாய் பாவ காரியங்கள் எல்லாம் செய்கிறது அந்த சோதனைக்காரனாகிய பிசாசு தான். அதனால தான் இவ்வளோ உபத்திரவங்கள். ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் அவனை பிடிச்சி பாதாளத்தில் கட்டி போட்டாச்சு. அப்போ பூமியில் பிசாசு இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஆனால் ராஜா யார்? ஏசப்பா. எப்படி இருக்கும் பூமி? எவ்வளோ மேன்மையாக அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த 1000 வருஷ அரசாட்சியில் யார் ஆளுகை செய்வாங்க, யார் குடிமக்களாக இருப்பார்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனம். மத்தியிலிருந்து பாருங்கள்.
இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இதில் 2 குரூப்பு பீப்புளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த 7 வருஷம் நமக்கு தெரியும், 7 வருஷம் அந்த கிறிஸ்துவோடைய அந்த ஆளுகை இந்த பூமியில் பிசாசுடைய கிரியை. அப்போ அந்த 7 வருஷம் அந்த பிசாசுனுடைய ஆட்சியில் அந்த 666 முத்திரை அதெல்லாம் என்ன ஒரு பதிவில் நம்ம பார்ப்போம். எல்லாருக்குமே ஓரளவு இந்த இது நமக்கு தெளிவு தெரியும். அதில் அந்த 7 வருஷ அரசாட்சியில் அந்த முத்திரையை பெறாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்று நிறைய பேர் இரத்த சாட்சியாக மறிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இரத்த சாட்சியாக மறிக்கிறவங்க யாருன்னு நம்ம வந்து பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதாவது அப்படி மறித்தவர்கள், இரத்த சாட்சியை மறித்தவர்கள், அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு பிறகு ஆண்டவர் வந்து அவர்களை உயிரோடு எழுப்புவார். அவர்கள் உயிர்த்து, அதாவது அவங்க வந்து உயிர்த்து மறுரூப சரீரமாயிருவாங்க. நாமளும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் ஆண்டவரோடு கூட இருப்போம். நாமும் இந்த மாம்ச சரீரத்தில் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இருப்போம். 7 வருஷ அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில் இரத்த சாட்சியை மறித்தவர்களும் இப்போ ஆண்டவர் அவங்கள உயிரோடு எழுப்புறாங்க. உயிர்த்து அவர்களும் மறுரூப சரீரத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா உயிர்த்தெழுந்த அந்த சரீரம். அப்போ நாமும் அதன் பிறகு அந்த இரத்த சாட்சியை மறித்தவங்க உயிரோடு எழும்புறாங்களா, அவர்களும் நம்ம ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். என்ன ஒரு குரூப் என்னதுன்னா, நம்ம வசனத்தில் பார்த்தபடி தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். இவங்க வந்து உயிரோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த 2வது பகிரங்க வருகையில் இறங்கி வரும்போது அந்த அர்மகதோன் யுத்தத்தின் டைமில், அந்த டைமில் இவங்க வந்து ஆண்டவரோட யுத்தத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா முத்திரையை பெறாதவர்கள். இவர்களை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்கள். இவர்கள் யூதர்கள். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது 2வது 3வது வசனத்தை பார்ப்போம். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற 144,000 பேர் யூதர்கள். இவர்கள் வந்து புறஜாதியார் கிடையாது. இவர்களே ஆண்டவர் முத்திரை போடுறாரு, தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த 7 வருஷ காலத்தில் இவங்க வந்து இந்த யூதர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஆண்டவர் இந்த முத்திரையை போடுவார். 144,000 பேர் இவர்கள் ஊழியம் செய்வாங்க. ஆண்டவர் குறித்து ஏசப்பாவை மெசியாவை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா பவுல் சொல்கிறாரு, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கிருபையின் காலம், இது புறஜாதியாரின் காலம். வருகைக்கு பிற்பாடு 7 வருஷ அரசாட்சியில் யூதர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த 144,000 பேர் அவர்கள் வந்து ஊழியம் செய்வாங்க. அவங்க மூலமாக ஹாஸ்பல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நிறைய யூதர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க மூலமாக இயேசுவை மேசியாவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் நிறைய பேர் இரத்த சாட்சியம் மறிப்பாங்க. முத்திரை போடப்பட்டவர்கள் மறிக்க மாட்டாங்க. அந்த காஸ்பல் கேட்குறவங்க நிறைய பேர் முத்திரையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த பிசாசுடைய முத்திரையை அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எதிர்த்து நிற்பாங்க. ஆண்டவர் வந்து அவங்களை வந்து அந்த ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம என்ன ஒரு பதிவில் பார்க்கலாம். அவர்களை ஒழித்து வைத்து கண்மலைகள்லாம் ஒழித்து வச்சு ஆண்டவர் வந்து வனாந்திரத்தில் ஒழிச்சு வச்சு பாதுகாப்பார்னு வசனம் இருக்குது. அது வந்து கைவிடப்பட்ட சபை அல்ல, யூதர்களுடைய சபை. அதை குறித்து தான் எழுதப்பட்டிருக்குது அந்த இடத்துல. அப்போ முத்திரை போடப்படாத, முத்திரை பெற்றுக்கொள்ளாத அவர்களும் இருப்பாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க, குடிமக்களாக இருப்பாங்க. யூதர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் வருகையில் இப்போ ரகசிய வருகையில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து அதுக்கு பிறகு இரத்த சாட்சியாக மறிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா வருகையிலே போகிறதுக்கு, அதை நான் எப்போதுமே சொல்லுவேன், வருகையில் போகிறதுக்கு வக்கில்லாதவன் அதுக்கப்புறம் எப்படி இரத்த சாட்சியாக மறிப்பான், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது குடிமக்களாக வந்து அந்த முத்திரையை பெறாத ஜனங்கள் நினச்சிவாங்க இருப்பாங்க. அவர்கள் குடிமக்களாக இருப்பாங்க. மற்றபடி நாம் எல்லோரும் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். அதை குறித்து தான் நம்ம பார்த்துருக்குறோம். வெளிப்படுத்தல் 20:6வது வசனத்தை பாருங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென். அங்கே பாருங்கள்,
இவர்கள் அதாவது உயிர்த்தெழுந்தவர்கள் இவங்களுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. அதாவது அக்கினி கடலாகிய அந்த நியாய தீர்ப்பு நமக்கு கிடையாது. உயிர்த்தெழுந்தவங்களுக்கும் கிடையாது. நம்ம ஆண்டவரோடு கூட இருந்து நம்ம அரசாட்சி செய்வோம். இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம். வருகிற பதிவில் இன்னும் 1000 வருஷ அரசாட்சியில் என்னென்ன நடக்கும், எப்படி இருக்கும், அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வருகைக்கு ஆயத்தமாகவும். ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.